அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுடீஸ். இது பார்த்தா ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆட்டுக்கால் இல்லைங்க. அதுக்கு நிகரான சக்தி இதில் இருக்குது. இது மலை பிரதேசத்தில் மட்டும் கிடைக்கும் அரிய வகை கிழங்கு தான். இந்த கிழங்கோட பேர் என்னென்னா முடவாட்டுக்கால் கிழங்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எலும்பு சார்ந்த நோய்க்கு இந்த கிழங்கு சிறந்த மருந்துங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, நாள்பட்ட வாதம் இது மாதிரி எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை லெவல் இருந்துச்சுன்னா அதையும் கட்டுப்படுத்தும். செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். எல்லா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும். சின்ன குழந்தைங்க நடக்க முடியாமல் இருந்தால் அதை கூட இது சரி பண்ணுங்க. அது மாதிரி 4000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கிழங்குக்கு இருக்குங்க. ஸோ இந்த கிழங்கை நம்ம இன்னைக்கு பொடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்து அதை நல்லா மண் போக வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணி நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவினதை வெயிலில் நல்லா காய வைங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் 2 நாள் காய வச்சுக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் காய வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ கிராம் எடுத்துன்றது கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, கருப்பு எள்ளு, கருவேப்பில்லை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இந்த மண்சட்டியில் ஆட் பண்ணி நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு உப்பும் காயமும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கு மேலே பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா தோசை மாவில் கரைச்சி கூட யூஸ் பண்ணலாம். தெரியாமல் அன்ஹெல்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். இனிமேல் தெரிஞ்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட மறக்காமல் ஃபௌசி பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.